வணக்கம். தாத்தா வணக்கம் சொல்கிறீங்கோ? போய் படுக்க தாத்தா. ஓகே செல்வங்களே, ஏன் கூப்பிட்டீங்கோ செல்வங்களே? செல்வமே இல்லை தாத்தா, எல்லாம் சொன்னாங்கள்ல, நான் 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 இதையெல்லாம் சாதித்திருக்கிறேன், நான் அதையெல்லாம் சாதித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு ஒருவர் தன்னை பற்றி அதிகமாக கூறிக்கொள்கிறாரு. அதை மற்றவர்கள் தன்னை பற்றியே பேசிக்கொள்கிறான், தான் தான் நான் நான் அப்படின்னு சொல்கிறார்களே, அது அவர் சொல்லுவது சரியா? இவர் நான் நான் என்ன சொல்லி பெருமை அடிச்சுக்கிறாரு என்று சொல்கிறதா சரியா தாத்தா? மற்றவர்களுடைய கருத்துக்கு விரோதமாக சொல்வதாக எண்ண வேண்டாம். ஒருவன் தன்னை பற்றி அதிகமாக சொல்லுகிறான் என்பது தவறு இல்லை என்று மேல்வாரியாக நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவனை பற்றி அவனால் தான் சொல்ல முடியும். அவனை பற்றி, அவனுடைய சாதனைகளை பற்றி, அவனுடைய படைப்புகளை பற்றி, அவனுடைய கருத்துக்களை பற்றி அவன் சொல்லவில்லை என்றால் மற்றவர்களுக்கு யார் சொல்வார்கள் இவரை பற்றி? இவரை பற்றி மற்றவர்கள் சொன்னால் அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கும் என்று நமக்கு தெரியாது. அது அவனே தன்னுடைய படைப்புகளை பற்றி, தன் எண்ணங்களை பற்றி, தன்னை பற்றி அவன் சொல்லிக்கொண்டால் அது உண்மை. அவன் உண்மையை தானே சொல்லுகிறான். அவன் பெருமை அடித்துக் கொள்கிறான், அவனை பற்றி அவன் சொல்லிக் கொள்கிறான் என்று சொல்வதில் மன்னிக்கணும். அப்படி நினைப்பது சரியில்லை என்று நினைக்கிறேன். ஒருவன் தன்னை பற்றி சொல்கிறான் என்றால், தன்னுடைய சாதனைகளை பற்றி சொல்கிறான் என்றால், தன்னுடைய கருத்துக்கள் எண்ணங்களை சொல்கிறான் என்றால், ஒருவேளை அது மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கலாம், பயனுள்ளதாக இருக்கலாம். உன்னை பற்றி ரொம்ப பேச்சு சொல்லாதடா அப்படின்றதா அது வாயடைப்பை போல்றது. நமக்கு ஒரு சிலருக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம், மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி தாதா, ஷார்ட்டாக முடிச்சுக்கிங்க, போய் முதல்ல தூங்குங்க போய். ஓகே சொல்லுங்களே, குட் நைட்.